ஹாய் நண்பா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறோம். இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறேன், 9ஆம் தேதி. இன்னும் என்னைக்கு இதெல்லாம் எடிட் பண்ணி அப்லோடு பண்ணணும்னு தெரில. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து எதுக்காகனா, நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ப்ரோ நியூ காலன் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நியூ காலன்னா 130 HP வந்ததில்ல பார்த்தீங்கன்னா நண்பா, அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னீங்க. நிறையா ஒரு 3 பேர் கால் பண்ணி, ஆனால் உங்களுக்கு தான் மக்கா சொல்லணும், லோக்கல் ஃபீல்டு அதிகமாக இருக்குல்ல, கம்முன்னு அந்த வண்டி போட்டுருங்க, வேணுமா லோனு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் நல்லா தான் நண்பா இருக்குது. இந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இந்த அளவுக்கு நல்ல உறவுகளை வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க விஷயத்துக்கு போகலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்னோடய கான்செப்ட், என்னோடய கதை, என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன் அந்த வண்டியை பற்றி. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 5405 மக்காச்சோளத்துக்கு எடுத்துருந்தோம்ல, அப்போ சேனல் வந்து ரன் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்போ நிறையா பேர் என்ன பண்ணீங்க, கால் பண்ணி சொன்னீங்க, ப்ரோ எதுக்கு ப்ரோ மக்காச்சோளத்துக்கு புது வண்டி எடுத்துக்க, கம்முன்னு செகண்டாக பார்த்துருந்தா ஒரு 5-6 லட்சத்தில் எடுத்துருந்து ஓட்டியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதாவது எனக்கு வந்து இது அதிகபட்சமான தேவை, நான் நெல்லுக்கு போகலான்னு சொல்லி போட்டேன். அப்போ இந்த சுச்சுவேஷன் எனக்கு நெல்லுக்கு செட் ஆகல, டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்காச்சோளத்துக்கு போட்டு அதே வகை லோக்கலில் ஃபீல்டு பிடிச்சி பயங்கரமாக இன்னொரு ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய வண்டி எடுக்கல, நெல்லுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால தான் புது வண்டி எடுத்தேன். மக்காச்சோளம் ஓட்டினதுனால நிறையா பேர் ஃபோன் பண்ணி என்ன சொன்னீங்க, இப்போ 2010 கீழே எடுத்துக்கலாம், 10 கீழே எடுத்துக்கலாம்னுங்க. இதையே நீங்கள் புது வண்டிங்கிறீங்க, அப்புறம் நியூ காலம்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 130 HP. ஓகேங்களா. அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிப்புதுரை, மாக்கல்புதுரை, சேவண்டபாளையம், உடுப்பம், சின்ன உடுப்பம், இத்தனை ஊரும் ஓட்டிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தா தளிச்சிக்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மாக்கல்பூரில் ஓட்டிகிட்டு இருந்தேன். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூ காலனில் 130 HP வந்துருச்சு. டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா, என்னை விட்டு ஓட்டின வண்டிக்காரங்க பூராமே 130 HP நியூ காலனை விட்டு ஓட்டினாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சோளம் உடையுதுன்னு சொல்லி இப்போ என்னை கூப்பிட்டு விட்டாங்க. அதாவது நான் வண்டிக்காரங்களே சொல்லலை நண்பா, சோளம் வந்து ஓவராக காஞ்சிருந்ததுன்னா சோளம் வந்து உடையும், இல்லை ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டில் உடையும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்காரையிலையும் தப்பாக சொல்லலை, ஏன்னா காட்டுக்காரங்க வந்து அவங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தான் மாறுவாங்க. அவங்களோட விருப்பம், அவங்க வந்து வேலையை வந்து ஈஸியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அவங்க வந்து மாறுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளதில் வந்து போட்டோ வந்து அதிகம் உழவில், மெயினாக சோளம் உடையில, சோளம் இறையில அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு ஓட்டினாங்க. நான் வந்து ஒரு 24 எடுத்தேன், 24, 25 2 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா 3 போவாங்க ஓட்டினேன். அடுத்தது 26 அண்ணன், 25 கடைசியில் அண்ணன் எடுத்தார் நியூ காலன் 130 HP. அவர் ஒரு போகம் ஓட்டினார். சரி ரைட்டு, நம்ம எப்படி எடுத்து சம்பாதிக்கணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி அண்ணனும் சம்பாதிக்கணும்னு சம்பாதித்தார், பிரச்சனை இல்லை. ஆனால் சோளம் உடையுதுன்னு சொல்லி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓடின காடு பூரா நம்மளை இப்போ கூப்பிட்டு ஓட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்காரங்களை நம்பி நம்ம என்றைக்குமே அகலக்கால் வைக்க மாட்டோம். மேஜராக அங்கே அவ்வளோ காடு இருக்குது, இங்கே அவ்வளோ காடு இருக்குது, எடுத்துடலாம், அதை பண்ணிடலாம்னு எடுத்தோம்னா நம்ம போய் மாட்டிக்குவோம். அதை விட பெஸ்ட்டாக வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த வண்டிக்கு மாறிடுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேலை வச்சதுனாலோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்னாலோ செய்யங்காட்டி நமக்கு மண்டை பைத்தியம் பிடிச்சி பைத்தியம்காரன் ஆயிடுறோம். சொல்லப்போனால் இன்னும் ஒரு 20 நாள் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, நம்ம வண்டிக்கே ஃபீல்டு இருக்காது, இந்த வண்டிக்கே. ஏன்னா நம்ம சைடு அந்த அளவுக்கு காடு கிடையாது, மானாவரி எல்லாமே இல்லை, தண்ணி பார்த்தா வைப்பாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கே வேலை இருக்காது. அந்த அத்தசோடு வண்டிக்கு எங்கே போகிறது, ஒரு நாளைக்கு 40 ஏக்கரா ஓட்டுற வண்டிக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஓட்டுறது, 10 ஏக்கரா ஓட்டுறதே கடுபிடி. இப்படி ஒரு மாதம் தடுமாறி பார்க்கலாம், அடுத்த மாதம் என்ன பண்ணுவோம், அவ்வளோதான் வெப்ப. அதாவது கான்செப்டுன்னு சொல்ல போனால் இன்னும் 20 நாள் போயிடுச்சுன்னா நமக்கே வேலை இல்லை நண்பா. வட்டிக்கே ஓடுமா, அதாவது இந்த வண்டியினுடைய வட்டிக்கே ஓடுமா அப்படிங்கிறது தான் சந்தேகம். அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா
30 லட்சம் ரூபாய் நம்ம எந்த வகையில் கடனை கட்டுறதுன்னா 2 மாதம் 3 மாதம் சும்மா நிற்கும். 3 மாதம் சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நிற்கணும்பா. அப்போ வந்து இது 30 லட்சம் ரூபாய் எப்படி கடனை கட்டுறதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு நெல்லுக்கு போகலாமா இல்லை வேற எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு தடுமாறிட்டு கிடக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக 50 லட்சம் ரூபா மேலே இன்னும் 20 லட்சம் ரூபா கடன் கிடக்குது. 20 லட்சம் ரூபா கடன் இருக்குது. அதில் வட்டின்னு ஒன்று இருக்குது பாருங்க. 20 லட்சம் ரூபா கைப்பணம் கட்டி இதை 10 லட்சம் ரூபா கடனில் போடலாம். அதை 20 லட்சம் ரூபா கடனை கட்டி 30 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா கடனை கட்டி மீதி 30 லட்சம் ரூபா இதில் போடணும், லோனில் போடணும். அப்போ பாருங்கள் கடன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நான் வண்டியை வந்து தப்பு சொல்லலை. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, நியூ காலர். எனக்கே கொஞ்சம் ஆசை இருக்குது, ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. இப்போதைக்கு நமக்கு செட் ஆகாது. இப்போதைக்குன்னு இல்லை, என் மனசில் நல்லா இருந்தால் பேசிக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆனால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டபாரில் இந்த வண்டியில் இந்த கட்டபார் மாட்டிகிட்டு இருக்கேன். அடுத்த சீசன், அதாவது இந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெய்ய பட்டம். இந்த அடுத்த சித்திரை மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக மழை பெஞ்சு நல்லா வந்து இருந்ததுனால் கட்டபாரை மாற்றிடுவேன். 7 லட்சம் ரூபா தான். அதாவது நீங்கள் 50 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு நாளைக்கு 40 ஏக்கரா ஓட்டுறத நான் வெறும் 7 லட்சம் ரூபா ஓட்டி ஒரு நாளைக்கு 5 ஏக்கரா ஓட்டுவேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, நல்லா விவரம் தெரிஞ்சவங்க யாருமே சீரியஸாக நண்பா அந்த ஒரு வண்டியில் போய் அதிக கடனில் போய் இறங்க மாட்டாங்க. நான் எதனால் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வண்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கா கொள்ளடிக்கிறது கட்டபாருன்னு சொல்லிட்டு இருக்குது. நிறையா பேர் தெரியாது அந்த வண்டி வந்துருக்குறா எடுத்து சம்பாதிச்சு பிளான்டா ஓட்டி பிளான்டான்னு நினைக்கிறோம். இதுக்கு வேலை செய்கிறதே பெருசு. இதில் அதுக்கு எங்கே போய் பொருள் வாங்குவீங்க? சரி, அதெல்லாம் கம்பெனி கம்பெனி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த இதை விட்டுருங்க. 50 லட்சம் ரூபா கடனை வந்து நம்ம எந்த வகையில் கட்டுறது ஒரு பொதுவான ஒரு இதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பார்த்தா 50 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கரா 3500 சொல்லி அறுக்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இதை வந்து நான் வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் அந்த வண்டியினுடைய ரேட், அந்த வண்டி ஓடுறதுக்கு ஒரு ஏக்கராவுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். வெளியூரில் கூட போய் இந்த மாதிரிலாம் ஓட்ட முடியாது நண்பா. நல்லா நினைப்பு வச்சுங்க. நான் வெளியூரில் போய் சம்பாதிச்சு தரலாம் இந்த லோக்கல் இல்லைனாலும் அப்படின்னு சொல்லி நினச்சி அகலக்கால் வைக்காதீங்க. அதாவது நம்ம நாமக்கல், ஈரோட்டில் கூட ஈரோடு இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி பார்த்திங்கன்னா புதுசாக அறிமுகம் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு ஒன்றும் இல்லை. இதுவே 2500 எடுத்தாங்க, இன்றைக்கி 2000 ரூபான்னு போயிருக்குது. எங்கள் ஊரில் இன்னமும் ஒவ்வொருத்தங்க 1800 1700 எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வண்டி அதிகமாக என்ன பண்ணுவீங்க? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டவன் பாதி கடனை கட்டியிருப்பான், 2ஆவதாக போட்டவன் கொஞ்சம் நெருக்கியிருப்பான், 3ஆவதாக போட்டவன் கடனில் இருப்பான், அடுத்தது 4ஆவதாக போடுறவன் என்ன நினைப்பான், அப்பா நமக்கு போட்டிக்கு வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தவன் ஒரு 3500 100 குறைப்பான். அடுத்தவன் இருக்கிறவன் அவன் 100 குறைச்சிட்டான், நமக்கு பார்ட்டி சிக்காதுன்னு சொல்லி 2ஆவதாக எடுத்தவன் 100 குறைப்பான். 3ஆவதாக எடுத்தவன் என்ன நினைப்பான், இன்னொரு 100 குறைக்கலாண்டான்னு 300, 3 வண்டிக்கு 300 ஆச்சு. ஒரு ஏரியாவில் 300 ஷார்ட்டேஜ்னா போக வருஷம் இதே தான் நடக்கும். ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் வண்டியினுடைய ரேட்டு அதே தான் இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டெல்லாம் ஏறிக்கிட்டே போகும். டீசல் ரேட்டு ஏறுதுன்னு பீதி கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன், நான் எதுவுமே சொல்ல விரும்பல. உங்களுக்கு விருப்பப்பட்டதை எடுத்துக்கங்க. இன்னைக்கு நிலவரம்னு இல்லை, இப்போ இந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரி தான். மெயினாக கடன் நண்பா. லோக்கல்லாம் ஓட்டி சம்பாதிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். இப்போ நானாக இருக்கும் உழவு காசு தூக்கி இதில் போடுறேன், காட்டில் வர காசு தூக்கி இதில் போடுறேன். அதனால் அப்படியே ரொட்டேஷன் பண்ணிட்டு வரோம். நானுன்னு இல்லை, டிராக்டர் வச்சுருக்கீங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வண்டியில் வர பணத்தை எடுத்தே லோன் கட்ட முடியாது, வண்டி பணத்தை எடுத்து வீட்டுக்கு செலவு பண்ண முடியாது. இதுக்கு செலவு பண்ணவும் இதை பார்க்கவே நீங்கள் நேரம் சரியாக போயிடும். ரெண்டாவது எங்கே போய் பெருசாக சம்பாதிக்கிறது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அகலக்கால் வைக்க விரும்பலை. நிறையா பேர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறீங்க. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது நண்பா. சோள உடை, அதாவது கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வைக்கணும் ஆளுங்களை வர சொல்லி. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா தானான்னு ஓட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, சோளத்தை வந்து உடைக்க ஆரம்பிச்சிடும். க்ரெஷர் டைட்டாக இருந்தாலோ செயின் லூஸாக இருந்தாலோ
ஆர்பிஎம் அதிகமாக வந்தாலும் தோளம் எழுதி போகும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 130 ஹெச்பி. மெயினாக இதை தான் சொல்லணுன்னு இருக்கிறேன். ஒரு ஏக்கராவை 20 நிமிஷத்தில் ஓட்டிடுமா. அதாவது எல்போர்டு ஆளாக இருந்தால் 20 நிமிஷம், ட்ரைனிங்கான ஆளாக இருந்தால் 10 நிமிஷம். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் ஆகும். அப்படின்னா 20 நிமிஷம் ஒரு ஏக்கரா. 20 நிமிஷத்தில் ஓட்டிட்டு சம்பாதிச்சிடலாம். இதுக்கே நான் டீசல் போகுது, மணிக்கு 4.5லேருந்து 5 5.5க்குள்ளே போகுது. 5.5 லிட்டருக்கே நம்ம அடிச்சுக்கிறேன். ஐயோ 5 லிட்டரு யானையாட்டம் குடிக்குது அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு 10 லிட்டர் டீசல் குடிக்குங்களாம். சாலிடாக 10 போகணும்பா அடித்து சொல்லுவேன். 130 ஹெச்பி சென்சாரு, ஃபுல்லி சென்சாரு. ஏக்கராவுக்கு 10 லிட்டரு போகுதுங்கிறாங்க. 10 லிட்டருக்கு மேலே போகுதுங்கிறாங்க. நான் அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். எடுக்கிற மாதிரி தான் விசாரிச்சு பார்த்து எடுத்துங்க. கம்பெனியில் கேட்கக்கூடாது, ஓட்டுறவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. ஏன்னா ஒரு வண்டி வந்து வெளியே வருதுன்னா அதனோட நல்லது கெட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரனுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவங்களுக்கு வந்து தெரியும். கம்பெனிக்காரங்களுக்கு தெரியறத விட அதை வச்சு ஓட்டுறாங்க பாருங்கள். இப்போ இந்த வண்டி ஷோரூமுக்கு வெளியே வருது, இந்த வண்டியை பற்றி இவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கம்பெனிக்காரங்களுக்கு. இப்போ நான் ஓடிட்டு எனக்கு அத்துப்படி இந்த வண்டியில் எல்லாமே எது எந்த மாதிரி வேலை வைக்கும், எந்த டைமில் எப்படி வேலை வைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கண்டுபிடிச்சிடுவேன். அதனால் இந்த வேலைக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகுமா, இல்லை இந்த வேலைக்காரனை கேட்டால் ஆனால் அதெல்லாம் கம்மியாக தாங்க. நான் கம்பெனிக்கார வண்டி வச்சுருக்கிறவங்களை விசாரித்து பார்த்துட்டு எடுத்துக்கங்க. நண்பா அந்த நியூ காலர் 130 ஹெச்பி வந்தது. வைப்மலையில் தான் ஃபஸ்ட்டு அந்த வண்டி ஃபீல்டில் இறங்குது. ஜேபாளையம் ஓட்டிட்டு வைப்மலையில் ஓட்டிகிட்டு இருக்க வாக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆளுங்க மூல காரணங்க, நாமக்கல் காரணங்கள்லாம் டக்குன்னு போயிட்டு கட்டப்பார் அவனுங்களும் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. மக்காசோளம் அடிக்கிற கட்டப்பார் எதுக்காக? போட்டை வந்து பார்த்தீங்கன்னா கீழே உழுகுது. இதில் ஓட்டையில் இது மேலே ரீலர் டைப் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா போட்டை வந்து உழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டப்பார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க போய் அந்த கட்டப்பாரை மாட்டிக்கிட்டு வந்துட்டானுங்க. இப்போ நியூ காலன் 130 ஹெச்பியாவது ஒன்றாவது. நம்ம ஆளுங்க ஏக்கரா 3500 ரூபாய்க்கு அவங்களும் இருக்கிறாங்க, நியூ காலன் காரனும் இருக்கிறோம். அப்போ நினச்சி பாருங்கள், அதிக முதலீடு போட்டு அதே வருமானத்தில் இருக்கிறவங்க பரவாயில்லையா, அதே ரேட்டில் இருக்கிறவங்க பரவாயில்லையா, இல்லை அதிக முதலீடு போட்டு ரேட்டில் இருக்கிறது பரவாயில்லையான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டர்பார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் ஐடியாவில் இருந்தேன். அப்போவே நான் ஏன் அகலக்கால் வைக்கல அப்படின்னா இதுதான். அந்த கட்டர்பார் வந்து நம்ம பக்கமெல்லாம் ஓட்டி பழக்கம் இல்லை. நியூ காலன் வந்து ஓட்டினாங்க, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க செட் ஆகிட்டாங்க அதில், அந்த கட்டர்பாரில். அதனால் இப்போ ஃபுல்லாக பறந்துட்டு இருக்கு. என்னோடய இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த வண்டி எடுத்த ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டர்பாரை பற்றிலாம் விசாரிச்சிட்டேன். எல்லாம் பண்ணி எல்லாமே இப்போ ரெடி பண்ணிட்டேன் நண்பா எடுக்கிறதுக்கு. எதனால் போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு இந்த நிலைமைக்கு அது 7 லட்சம் ரூபா. இன்றைக்கி ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 6.25. நம்ம ஏன் மக்காசோளம் வந்து எல்லா வண்டியும் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடணும், தேவையில்லாத புதுசு போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா சோவை ஒரே இடத்துல கொட்டாது. ரெண்டாவது பில்லு காட்டுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. நம்ம மட்டும் புதுசாக எடுத்து மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பெரிய சிக்கலாக போயிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போவே கட்டர்பார் எடுக்கலை. எடுத்துருந்தா இப்போ 26 25 கடமைக்குலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. 5ஆவது மாதத்துலேருந்து கட்டர்பார் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நான் அப்போ எடுத்துருந்தேன்னா இந்த மாற்றம் அப்பயே நடந்திருக்கு. இந்த நியூ காலர் 130 ஹெச்பி காரம் உள்ளே வந்திருப்பானான்னு தெரியல, வந்திருக்கலாம் மேபி. ஏன்னா அப்பயே கட்டர்பார்க்கெலாம் மாறி இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதனால் அதுக்கு மாறிட்டு வராங்கன்னா 130 ஹெச்பிக்கு போட்டோ வந்து அதிகம் கீழே விழுவுறதில்லை நண்பா. இப்போ காட்டு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலி ஆள் கிடைக்காததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மக்காசோளம் விட்றாங்க. இதில் வந்து வேலை கம்மி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இப்போ வண்டி மாறினதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா போட்டோ வந்து இந்த வண்டியில் அதிகமாக விழுவுது அப்படின்ட்டு. நியூகாலா 130 ஹெச்பி போட்டோ வந்து அதிகம் கீழே விழுவுறதில்லை. குச்சிக்கோள் இதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. எல்லா வண்டியிலுமே சோளம் தெளிவாக தான் நண்பா வந்துக்கிட்டு இருந்தது.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை கீழே விழுவாததுனால தான் அந்த வண்டிக்கு மாறினாங்க. இப்போ நம்ம ஆளுங்க கட்டர் பார் மாட்டி இப்போ ஓட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளதுலேயே போட்டால் இறையில நம்மளதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கணக்குலையும் ஓட்டலாம், ஏக்கரா கணக்குலையும் ஓட்டலாம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கரா கணக்குனா ஏக்கரா கணக்கு தான். ஓகே நண்பா, வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி கான்செப்ட், அதாவது இந்த கான்செப்ட்னா இப்போ நான் யோசிச்சு வச்சுருக்கேன் பாருங்க, எவனா அதெல்லாம் 50 லட்சம் போட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறல, அந்த மாதிரி எத்தனை பேர் கான்செப்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏப்பா நியூ காலன் கம்பெனிக்காரங்க பார்த்தாலும் கழிச்சிக்காதீங்க, யார் பார்த்தாலும் கழிச்சிக்காதீங்க. கழிச்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இந்த நிலமை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நம்மளதெல்லாம் பாருங்கள், முன்னதான் குச்சி 1 2 வந்துட்டு இருக்குது. இப்போலாம் பாருங்கள் தள்ளடா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்பா. நான் வந்து முன்ன கொஞ்சம் சேர்த்து ஓப்பன் பண்ணியிருந்தேன், ஒன்று கூட போல வெளியே போகக்கூடாது. இப்போ நான் கொஞ்சம் குறைச்சி வச்சு பின்னாடி சைடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் குச்சி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடும், சோளம் தெளிவாக வந்துடும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல் கம்ப்ளைண்ட். அது இப்போ லோ ஃபஸ்ட்டில் தான் நம்ம ஓடிட்டு இருக்கேன். கட்டர் பார் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பி ஃபஸ்ட்டு தான். 53 10 பிளாக் இன்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா லோ தேரில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளெல்லாம் அசால்ட்டாக விட்டு நொறுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். விரைவில் கண்டிப்பாக களை இறங்குவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் எப்படி மீதி பண்ணுறது, அக்ரிகல்ச்சரில் எப்படி மீதி பண்ணுறது, ஒரு தொழில் வந்து எந்த மாதிரி செஞ்சோம்னா பெனிஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வரும். அதனால் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. நம்மளும் நம்ம சேனலும் ஒரு அளவுக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலாம். நான் போகலாம். ஓகே பாய், வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே பாய் பாய்.